இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உழவர்கரை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜக பிரமுகர் பிரபாதேவி, ஐஜி வீரராகு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தினமும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திறந்த வெளியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி உழவர்கரை தொகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்தனர். அவர்களுக்கு உழவர்கரை நகராட்சி அருகே ஜவஹர் நகரில் பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் மேளதாளம் முழங்க குயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகளுடன் ஜவஹர் நகர், பாவாணர் நகர், பொன்னகர் பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக மூலக்குளத்தில் உள்ள பிரபாதேவி வீரராகுவின் வீட்டிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 2 சக்கர வாகனங்களுடன் புறப்பட்டு முதல்வர் மற்றும் வேட்பாளரின் பிரச்சார வாகனம் முன்பும் பின்பும் அணிவகுத்து சென்றனர். பிரச்சாரத்தின் பொழுது தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசாமி, பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அதிமுக பிரச்சாரத்தில் குழந்தைகளுடன் பெண்கள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு உச்சி வெயிலில் கலந்து கொண்டு அவதிக்குள்ளாயினர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. மேலும் வெயிலை பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சாரம், பாலம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வேட்பாளரின் வருகைக்காக சுமார் 1 மணி நேரம் வெயிலில் காத்திருந்தனர். தொடர்ந்து அங்கு வேட்பாளர் வந்த நிலையில் உச்சி வெயிலில் தலையில் முக்காடு அணிந்து கொண்டு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். இதன் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவதிக்கு உள்ளாகினர். வீட்டு வாடகை பிரச்சனை சம்பந்தமாக டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்த புகாரில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் தனது வீட்டை பௌஜினா பேகம் என்பவருக்கு வாடகைக்கு விட்டார். தொடர்ந்து வாடகை கொடுக்காததால் வீட்டை காலி செய்யுமாறு சதீஷ்குமார் கூறியுள்ளார். அப்பொழுது பௌஜினா பேகம் 3 மாத காலம் அவகாசம் கொடுங்கள், வீட்டை காலி செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் அவகாசம் கொடுத்தும் வீட்டை அவர் காலி செய்யவில்லை. அதனால் 2 தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது பௌஜினா பேகத்திடம் சதீஷ்குமாரின் மனைவி நர்மதா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பெயரில் நர்மதாவை பௌஜினா பேகம் தள்ளிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதில் தடுமாறி கீழே விழுந்த அவர் கால் எலும்பு உடைந்து தற்பொழுது மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து அவர் கூறும் பொழுது, எவ்வளவோ முறை வீட்டை காலி செய்ய அவருக்கு அவகாசம் கொடுத்தும் அவர் வீட்டை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதாக நர்மதா குற்றம் சாட்டினார். மேலும் சம்பந்தம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினரையும் இதில் சம்பந்தப்படுத்தி டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அதில் எந்தவித உண்மையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 மாதத்தில் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளர் வைத்தியலிங்கம் கூறி வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பி போட்டியிடுகின்றார். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், காங்கிரஸ் கட்சி மகளிர் அணி சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தில் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பேசும்பொழுது, ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் தருவதாக காங்கிரஸ் வாக்குறுதி அளிக்கின்றது என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 மாதங்களில் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். மேலும் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளான திமுக, இந்தியா கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி மற்றும் கமலா அறக்கட்டளையை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மேலும் தொகுதி முழுவதும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி,
காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுக்கு செல்லும் இடமெல்லாம் பூசணிக்காய், தேங்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து மேலும் பிரம்மாண்ட மாலைகளை அணிவித்து அமோக வரவேற்பு வழங்கினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட கிளை எண் 20 உள்ள வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகின்றார். அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட கிளை எண் 20 உள்ள வைத்திக்குப்பம், சுனாமி குடியிருப்பு, ஐயனார் கோவில் மேடு, செல்வராஜ் செட்டியார் வீதி, வாழக்குளம் ஆகிய பகுதிகளில் சுமார் 300 வீடுகளுக்கு மேல் சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான தேவநாதன், மஞ்சினி, பிரகாஷ், விநாயகம், மகளிர் அணியை சேர்ந்த வள்ளி, மாலதி, உமா மகேஸ்வரி, தமிழரசி, முனியம்மா மற்றும் வைத்திக்குப்பம் நிர்வாகிகளான நாகராஜ், கண்ணன், செல்வராஜ், ரவி, பாலா, அறிவழகன், வள்ளி, அங்காளம்மா, வீரம்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் பொன்னாடை போர்த்தியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து மாநில துணை செயலாளர் கணேசன் வீடு வீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ் வேந்தன் போட்டியிடுகின்றார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம், ஔவைத்திடல், முதல் தெரு, நடுத்தெரு, கிழக்கு வீதி உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிமுக மாநில துணை செயலாளர் கணேசன் தலைமையில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஜானி பாய் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குற்றவாளிகளின் கூடாரமாக காங்கிரஸ் கட்சி திகழ்கிறது என கல்யாண சுந்தரம் MLA குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியில் பூரணாங்குப்பம் காமராஜ், காலாப்பட்டு ஜோசப் உள்ளிட்ட பல பேர் 2016 இருந்து 2021 ஆண்டு வரை முக்கிய பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்திற்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி தான் பின்னணியில் இருக்கின்றார் என்று அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் செய்பவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அடைக்கலம் கொடுத்து வருவதாகவும் தற்பொழுது அதே கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவில் இணைந்த பத்மாவதி மீது எந்தவித வழக்கும் இல்லை. அவரது பின்னணி தெரியாமல் நாராயணசுவாமி கட்டுக்கதைகளை கட்டி தேவையில்லாமல் பேசுவதாக குறிப்பிட்ட கல்யாண சுந்தரம் இதற்கான விளக்கத்தை பத்மாவதி கொடுத்துள்ளார் என்றார். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை நாராயணசுவாமி தடுத்து வருவதாகவும் அவரால் அந்த கட்சி மாநிலத்தில் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்திரா நகர் தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று காலை இந்திரா நகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அத்தொகுதிக்கு உட்பட்ட தருமாபுரி பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் வீடு வீடாக சென்று ஒன்றிய பாஜகவின் மக்கள் விரோத செயல்களை எடுத்து சொல்லி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பிரச்சாரத்தின் பொழுது இந்திரா காந்தி தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் காந்தி,
காங்கிரஸ் கட்சி இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ராஜாகுமார், இந்திரா நகர் தொகுதி திமுக செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் பிரபு, சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் கார்த்திக், துணை செயலாளர் சுப்பிரமணியன், பிரதிநிதிகள் தேவநாதன், ஜெகநாதன், செயற்குழு உறுப்பினர்கள் செல்லதுரை, ஜெகதீசன், பூபாலன், ராஜ்குமார், ராதாகிருஷ்ணன், பாண்டிச்சேரி காங்கிரஸ் கமிட்டி ராஜசேகர், வட்டார தலைவர் மோகன், சிறப்பு அழைப்பாளர் குணசாலி, மகளிர் அணி ஜெயக்குமாரி, அலமேலு, சாந்தி, இளைஞர் அணி கங்காதரன், முத்து, மக்கள் நீதி மையம் பட்ரோஸ், கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணன், சீனிவாசன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்து வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகின்றார். இவரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மாநிலம் முழுவதும் வாகன பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்தரையர் பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மத்திய மாநில அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீரா என்கின்ற வீராசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியின் அருந்ததிபுரம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம், அருந்ததிபுரம் மற்றும் வசந்தம் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வீடு வீடாக சென்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பிஜேபி தொகுதி தலைவர் வசந்தராஜ், பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில், வேணுபுகழ், ஐடியல் முகுந்தன், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், பாமக தொகுதி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஓதியம்பட்டு, கேவி நகர் பகுதியில் திமுக கட்சியினர் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓதியம்பட்டு மற்றும் கேவி நகர் பகுதியில் நேற்று மாலை திமுக விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் மற்றும் ஊசூடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் ஆகியோர் தலைமையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக நிர்வாகிகள் சொக்கலிங்கம், பாலு, மாரிமுத்து, ஆனந்து, குமார், அலமேலு, கிருஷ்ணமூர்த்தி, சந்துரு, செந்தில்குமார் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் பூரணாங்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் அதிமுக மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் பகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி கட்சி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் பகுதியில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர், தொகுதி பொறுப்பாளருமான சங்கர் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் வீராம்பட்டினம், சுனாமி குடியிருப்பு, பவானி நகர், தெற்கு தெரு, வடக்கு தெரு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மீனவரணி செயலாளர் காங்கேயன், மாநில மீனவரணி தலைவர் ராஜசேகர், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரிடத்திலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உழவர்கரை தொகுதி தக்கக்குட்டை பகுதியில் பாஜக நிர்வாகி ராஜா தலைமையில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. பாராளுமன்ற வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி மற்றும் வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோரை வரவேற்க உழவர்கரை தொகுதி தக்கக்குட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்சி மோர்ச்சா மாநில செயலாளர் ராஜா தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் மேல தாளங்களுடன் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பளித்து இப்பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளரான நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று தீவிர வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, திமுக அமைப்பாளர் சிவா, சன் குமரவேல், காங்கிரஸ் மாநில செயலாளர், தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயகமூர்த்தி, வீரமுத்து, செல்வராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவ பொழிலன், கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வாகன பிரச்சாரம் மேற்கொண்டனர். இவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் மங்களம் தொகுதியின் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் மாநில செயலாளர், தொகுதி பொறுப்பாளர் ரகுபதியின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மத்திய, மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்குகளை சேகரித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மேற்கு பகுதி கோட்டைமேடு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், சேரன், தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் சிவரவி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பரசுராமன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து காங்கிரசார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி திமுக நிர்வாகிகள், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கரிக்கலாம்பாக்கம், மடுகரை ரோடு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அப்பகுதியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் மோகன்தாஸுக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசோடு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசோடு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தச்சூர் மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூடப்பாக்கம் பேட் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒருங்கிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, மாநில செயலாளர்கள் ஊசுடு செந்தில்குமார், மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன், திமுக செயற்குழு உறுப்பினர் லோகையன், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் விஜய் என்கின்ற வெங்கடேசன் மற்றும் மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதி பிரான்சுவா வீதியில் காங்கிரஸ் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன், திமுக முன்னாள் அமைச்சர் SV சிவக்குமார் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் திமுக, விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.